காவிரியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க முடியாது என கர்நாடக அரசு பிடிவாதம். நீர் இருப்பை கருத்தில் கொண்டு மட்டுமே தண்ணீர் திறக்க முடியும் என காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் திட்டவட்டம். கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்தவர்கள்தான் திமுகவினர். உதகை தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. காற்றில் பார்க்க முடியாதது கூட அதுல ஊழல் செய்தவர் ஒரேவர் தான். கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் புரிகின்ற கட்சி திமுக கட்சி. விஞ்ஞான முறைப்படி ஊழல் புரிகின்ற கட்சி திமுக கட்சி. அது மட்டுமல்ல, இந்த நாடு தலை குனிகின்ற அளவிற்கு ஊழல் செய்த மெகா ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. திமுக வேட்பாளர் 2G முறைகேடு வழக்கில் திமுக வேட்பாளர் ஆண்டிமுத்து ராசா மீண்டும் சிறைக்கு செல்வது உறுதி. ஊழல் செய்வதில் திமுகவினர் கை தேர்ந்தவர்கள் என்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. திரு ராஜா, திருமதி கனிமொழி 2 பேர் மேல் குற்றம் சுமத்தப்பட்டு அவர்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பொழுது அப்பொழுது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிறார் என்று சொன்னால் இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இப்ப மீண்டும் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் மீண்டும் நீதிமன்றத்துக்கு வர இருக்கின்றது. ஆகவே அவர் இங்கே இருப்பாரா அங்கே இருப்பார் என்று விரைவில் தெரியும். 5 ஆண்டுகளாக திமுக வேட்பாளர் ஆண்டிமுத்து ராசா நீலகிரி மாவட்டத்திற்கு எந்த ஒரு நலத்திட்டத்தையும் செய்யவில்லை. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களைத்தான் திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வருவதாகவும் கழக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற கேளுங்க, நீங்க இவ்வளவு ஆண்டு நாடாளுமன்ற இருந்தீங்களே, நீலகிரி மாவட்டத்துக்காக மத்தியில் இருந்து என்ன திட்டத்தை பெற்று தந்தீர்கள் என்று நீங்க கேட்க வேணும். வாக்காளர் பெருமக்கள், நாங்க நெஞ்சு நிமித்தி வாக்கு கேட்கிறோம்னா எங்களுடைய இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது சரி, அம்மா மறைவுக்கு பிறகு சரி, நிறைய திட்டங்களை உங்களுக்கு வழங்கி அதாவது நீங்க பலன் பெற்றுக்கிறீங்க. நாங்க உங்களை உரிமையோடு நாங்க பார்க்கிறோம். 3 ஆண்டு கால ஆட்சியில சிறப்பான திட்டங்களை கொடுத்தாரோம். ஏங்க நாம கட்டின கட்டடத்தை இவர் திறந்து விட்டு எப்படி பெயர் வாங்கிட்டு போறாங்க பாருங்க. நான் தான் அடிக்கடி எல்லா கூட்டத்திலையும் சொல்லுவேன், நான் பெற்ற பிள்ளைக்கு இவரு பேர் வச்சிட்டு இருக்க. புரட்சி தலைவி ஜெயலலிதா நீலகிரி மாவட்டத்தை மிகவும் நேசித்தார். புரட்சி தலைவி இருந்தபோது கொடுத்த ஆதரவை அதிமுகவுக்கு தொடர்ந்து தர வேண்டும் என்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. அம்மா இருக்கின்ற பொழுது எப்படி அம்மாவோட நீங்கள் நேசமாக இருந்தீர்களோ, அன்போடு இருந்தீர்களோ, அதே போல அம்மாவுடைய அரசு மலர்ந்தவுடன் உங்களோடு அதிமுக அரசு நெருக்கமாக இருந்து உங்களுடைய கோரிக்கைகள், இந்த மண்ணின் மக்களுடைய நிலைமைகளை உணர்ந்து மலைவாழ் மக்கள் அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்றதுமாக, வடகிழ மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்றதுமாக, இங்க இருக்கின்ற விவசாய பெருடி மக்கள் மற்றும் தொழிலாளருடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற அரசாக அதிமுக அரசு செயல்படும். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு எந்த நலத்திட்டத்தையும் ஸ்டாலின் செய்யவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல நீலகிரி மாவட்டத்தில். ஏன்னா அம்மா இந்த பகுதியில் அடிக்கடி வந்துட்டு இருந்த காரணத்தினால அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த மாவட்ட மக்களையே ஒதுக்கி வச்ச ஸ்டாலின் தான். ஆக அவர் ஒதுக்கி வைத்திருக்க நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அதிமுக ஆட்சி மலரும். டான்டியில் உற்பத்தியாகும் பொருட்களை நாடு முழுவதும் கொண்டு சேர்க்க அதிமுக எம்பி நிச்சயம் நடவடிக்கை எடுப்பார். நீலகிரி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. இன்றைக்கு இந்த டான்டியில உற்பத்தியாகும் இந்த தேயில் மூலமாக இந்த டீ தூள் எல்லாம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் விற்பனை செய்ய நம்முடைய நாடாளுமன்ற உங்கள் மூலமா உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும். தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்த தேயிலை தோட்ட தொழிலாளரை பாதுகாக்கவும் நிறுவனம் லாபகரமாக இயங்கவும் நம்முடைய வெற்றி ஏற்பார். வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தை நம்முடைய கோரிக்கையை ஒழிக்க செய்து இந்தியா முழுவதும் டீ
விற்பனை செய்யப்படும் என்ற செய்தியை உங்களிடத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழ்நாட்டில் 68,321 வாக்குச்சாவடிகள் அமைப்பு. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தமிழ்நாட்டில் 8,050 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை. 181 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவை. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். பூத் ஸ்லிப் மட்டும் பயன்படுத்தி வாக்களிக்க அனுமதிக்க முடியாது. ஆதார் உள்ளிட்ட அடையாள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை கொண்டு வந்தால் அனுமதி என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் நாடாளுமன்ற தொகுதியில் தபால் வாக்குப்பதிவு தொடங்கியது. துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் வீடுகளுக்கே சென்று தபால் வாக்குகளை சேகரிக்கப்படுகிறது. வாரிசு அமைச்சர் உதயநிதியை பார்த்து மகளிர் உரிமை தொகை பற்றி பேசுப்பா என உத்தரவு போட்ட பெண்கள். இருமா பேசுறேன், நீ வேணா பேசுறியா என பெண்களை பார்த்து ஒருமையில் பேசிய உதயநிதிக்கு பொதுமக்கள் கண்டனம். சாப்பாடு இல்லையா? இருமா, நான் பேசி முடிச்சிடறேம்மா. நான் பேசி நீ பேசுறியா? வெயிட் பண்ணுமா, நான் பேசி முடிச்சிடறேன், சொல்லிடு. வேலூர் தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை பார்த்து 5 ஆண்டுகளாக எங்கே போனீர்கள் என கேள்வி கேட்ட மக்கள். கேள்வி கேட்டவர்களை வாடா போடா என அழைத்து திமுக எம்எல்ஏ நந்தகுமார் அராஜகத்தில் ஈடுபட்டதால் மக்கள் அதிர்ச்சி. வேட்பாளர் ஓகேங்களா? மக்களுக்கு என்ன மரியாதை தரணுமோ அந்த மரியாதை நீங்க தரணும். வாயா வாயா நீங்க பேசக்கூடாது. நீ பேசக்கூடாது சார். நான் பேசுறேன். வாரிசு அமைச்சர் உதயநிதிக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் அதிமுக புகார். தேர்தல் நடத்தை விதியை மீறி விடுபட்ட 40 லட்சம் மகளிருக்கும் உரிமை தொகை கொடுப்பேன் என பிரச்சாரம் செய்வது தொடர்பாக புகார் மனு. கிட்டத்தட்ட 1,60,00,000 பேர் அதை கேட்டிருந்தாங்க. 1,16 லட்சம் பேருக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்குது அப்படின்னு சொல்ல அது தவறில்லை. ஆனால் எஞ்சிய 40 லட்சம் பேருக்கு ஒரு 4-5 மாதங்களுக்குள் கொடுப்பேன், நானே அமைச்சர், நான் தான் அந்த துறையினுடைய அமைச்சர் என்ற வகையிலே உறுதிமொழி அளிக்கிறேன்னு சொல்றது மாடல் கோட் ஆஃப் கான்டக்டுக்கு எதிராக. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் அரசு மக்கள் தொடர்பு அதிகாரிகள் திமுக அமைச்சர்களுக்கு ஆதரவாக செய்தி வெளியிட்டு வருவதாக குற்றச்சாட்டு. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவிடம் வழக்கறிஞர் புகார். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சென்ற வாகனம் விபத்து. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மரத்தில் மோதியதில் 6 பேர் காயம். வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி தேர்தல் ஆணையம் வெளியிட்ட விழிப்புணர்வு பாடல். பாடகர் அவதாரம் எடுத்த தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ. உன்னுரிமை காத்திடும் வயது இது கேளாய், உன் கடமை செய்திடும் நேரம் இது பாராய். முதல்மை வைத்து நீ நாட்டுக்காக வாக்களி. சிறகு விரித்து பறக்கும் பறவை இனம் போலே 18 வயது தொட்டால் துள்ளி குதிக்கும் மனமே. புதுச்சேரியில் பாஜக அமைச்சர் நமச்சிவாயத்துக்கு ஆதரவாக அரசு ஊழியர்கள் காவல்துறை செயல்படுவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலை ரத்து செய்யவும் வலியுறுத்தல். பிஜேபி சார்பில் ஒவ்வொரு ஓட்டுக்கும் ரூபாய் 1000 வழங்கப்படுவதாக அதனுடைய நிர்வாகிகளுடைய மத்தியில் பேச்சு வெளிவந்து கொண்டிருக்கின்றது. தேர்தல் விதிகளை மீறி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திமுகவினரின் படம் மற்றும் பேனர்கள்.
நடவடிக்கை எடுக்காமல் விடியா திமுகவுக்கு தேர்தல் அதிகாரிகள் துணை போவதாக குற்றச்சாட்டு. பள்ளிகளுக்கு அருகே உள்ள கடைகளில் போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பதாக மாணவர்கள் குற்றச்சாட்டு. மாணவர்களின் கைகளில் போதைப் பொருள் கிடைப்பதை தடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். போதைப் பொருள் பள்ளிகளில் அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரு பள்ளி உள்ளேயே கிடைக்க ஆரம்பிச்சது. அது எப்படி கிடைக்குதுன்னா, பள்ளி நம்ம நடந்து போகிற வழியில் இந்த விற்கிற கடைகள் இப்போ மதுரையில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஸ்கூல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த சந்திலே என்னென்னா ஒயின் ஷாப் கடை இருக்குது. அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வர பெரிய பையங்க நம்மளோட கொஞ்சம் சீனியராக இருப்பாங்களே அவங்க வாங்கிட்டு வரது சின்ன பசங்க இது எப்படி இருக்கும் அப்படின்ற ட்ரை பண்ணுற விதத்தில் யூஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்க அது எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுதுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேது. அந்த கூலிப்புன்ற ஒரு சின்ன ஒரு போதை பொருள் தான் அவங்கள இந்த கஞ்சா, நிக்கோட்டின், டொபாக்கோ அந்த மாதிரி அதிக வழியான ஒரு போதைகளுக்கு போகிறது முதல் படியாக அதான் இருக்குது. அவங்களுக்கும் தெரிய மாட்டேது. சென்னை மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் 850 கிலோ குட்காவுடன் கார் சிக்கியது. விடியா திமுக ஆட்சியில் சர்வசாதாரணமாக போதை வஸ்துக்கள் கடத்தி செல்லப்படுவதாக பொதுமக்கள் புகார். ஜெயங்கொண்டம் அருகே 7ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த உடற்கல்வி ஆசிரியர் உட்பட 2 கைது. விடியா ஆட்சியில் கல்வி நிலையங்களில் அதிகரிக்கும் பாலியல் தொல்லையால் பிள்ளைகளை பள்ளி, கல்லூரிகளுக்கு அனுப்ப அச்சப்படும் பெற்றோர். முதல்வர் இல்லாத பிஎட் கல்லூரிகள் குறித்த கணக்கெடுப்பை நடத்த கல்வியியல் பல்கலைக்கழகம் உத்தரவு. பல கல்லூரிகளில் தகுதி இல்லாதவர்கள் முதல்வர்களாக இருப்பதால் கணக்கெடுப்புக்கு ஆணை. கல்லூரி முதல்வர்களே உள்ளார்களா இல்லையா என தெரியாமல் கணக்கெடுக்க சொல்லியிருக்கும் பிஎட் கல்லூரி மற்றும் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் அவல நிலை. கல்வியாண்டு முடிந்த பிறகு கட்டிடத்திற்கு கதவு எங்கே என்று தேடும் பொம்மை முதல்வர் ஆட்சியின் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி. ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு 5% ஓய்வூதியம் மட்டுமே வழங்கும் விடிய அரசு. 50% ஓய்வூதியத்தை வழங்காமல் இழுத்தடிக்கும் விடிய அரசுக்கு ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் கடும் கண்டனம். தெலங்கானாவில் ரசாயன தொழிற்சாலையில் ரியாக்டர்கள் வெடித்ததில் 6 பேர் உடல் சிதறி பலி. பராமரிப்பு இன்றி செயல்பட்டதால் நிகழ்ந்த விபத்தில் 15 பேர் படுகாயம்.